ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க நம்ம மீனா. வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் இப்படி வேஷம் போட்டு எல்லாரையும் ஏமாத்திருப்பா. அதுவும் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா. இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு நேராக அந்த திருட்டு கும்பலோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே சாமி ரூமில் வெயிட் பண்ணலாம், அப்போ தான் அவங்க வந்தால் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே போயிட்டு நிற்கிறாங்க. நிற்கும் போது பார்த்தோம்னா கரெக்டாக சீதாவோட தாலி செயினை திருடிட்டு போனவங்க அங்கே வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா எங்கே இருக்கீங்கக்கா, இங்கே எப்போவுமே ரெகுலராக 2 பேரும் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க யாருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. அந்த நகை திருடினவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமும் இவங்கள சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போதே பார்த்தோம்னா இப்படியே விட்டதுன்னா பிரச்சனை, இவளை என்ன பண்ண போகிற மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே மீனா போயிட்டு அவங்கள சாமி வந்த மாதிரி மிரட்டுறாங்க.